வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. நிகழ்ச்சியின் அடுத்த விழா தலைமையும் சிறப்பு பேச்சாளரும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி தலைவருமான அறிவிகம் மற்றும் கல்வி மையம் பல ஜோதிடர்களையும் உருவாக்கிய நிறுவனர் மற்றும் தலைவர் முகுந்தன் முரளி ஐயா MM சிஸ்டத்தின் ரகசியம் பள்ளிபாளையம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 13 வருஷமா எனக்கு தெரியும். 13 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சிம்பிளா இருந்தாரு அப்படி இன்னும் அப்படியே தான் இருக்காரு. ஆனா ஜோதிடத்துல வளர்ச்சி ஆயிட்டாரு. அந்த தன்னடக்கமும் ஒழுக்கமும் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கிறார். சரிங்களா? முகுந்தன் முரளின்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போயிட்டா கீழே இருக்கிறவங்கள யாரையும் மதிக்க மாட்டாங்க. அதுதான் மனிதனோட குணம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முகுந்தன் முரளி ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் அப்படியே மேல மேல வந்துட்டு இருக்காரு ஒழிய யாருக்கும் மரியாதை கொடுக்காம இல்ல. தன்னடக்கம் ஒழுக்கம் இதுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை ஜோசியர்ல உருவாக்கி இருக்காரு, எத்தனை ஒரு விஷயத்தை தெரிய வச்சிருக்கிறாரு. படிப்படியா யாருக்கும் ஈகோ இல்லாம வாழ்க்கையில எல்லாத்தையும் சமாதானமா பார்த்துக்கிட்டு ஜோதிட துறையில ஒரு பயிற்சி மையம் வச்சு நடத்தணும். அது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், ஆசான்களுக்கு தெரியும், ஆசிரியர்களுக்கு தெரியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆசிரியரா இருந்தாரு. 2013 பாத்தீங்கன்னா படிக்க வந்தாரு, ஆசிரியரா மாறினாரு. அடுத்தடுத்த லெவலுக்கு 2023 ஒரு சிறப்பு ஆசிரியரா மாறிட்டார். எல்லாத்துக்கும் ஒரு ஆசானா மாறி சிறப்பு ஒரு MM சிஸ்டத்தையே உருவாக்கி விட்டார். அதற்கெல்லாம் காரணம் முகுந்தன் முரளி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த ஜாதகத்துக்கு MM சிஸ்டம் மூலியமா சிறப்பு பேச்சாளராக அழைக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நடத்தும் மிக சிறப்பான 4வது மாதாந்திர கருத்தரங்கம். மிக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஐயா அவர்கள் இங்க ஆரம்பிச்சு சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். ஏன்னா ஒரு கருத்தரங்கம் நடத்தணும் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஏன்னா கிட்டத்தட்ட இது நான் நடத்தக்கூடியது 63வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடக்குது. அப்போ ஒவ்வொரு கருத்தரங்க மீட்டிங்லயும் என்னென்ன நிகழ்வுகள் எதெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு தெரியும் ஒரு அளவுக்கு அனுபவத்துல. அந்த வகையில நம்முடைய ரவிக்குமார் ஐயா அவர்கள் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு முறையில ஒரு ஏற்பாடு செஞ்சு தொடர்ந்து இந்த ஜோதிட கலையில நிறைய விஷயத்த நிறைய நுணுக்கத்தை நம்முடைய ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களும் அதே போல துணைத் தலைவர் கணேசன் ஐயா அவர்கள். கணேசன் ஐயா சொன்ன மாரி நீண்ட நாட்களாகவே ஐயா அவர்கள் எனக்கு கொஞ்சம் பழக்கம் உண்டு. நான் ஒரு ஜோதிட மாணவனாக இருக்கும் பொழுது, ஒரு ஜோதிட ஆசானாக இருக்கும் பொழுது இதெல்லாமே ஐயாவுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் எடுக்கும் பொழுது படிப்படியா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில வந்திருக்கிறது அப்படின்னா நான் வணங்கக்கூடிய குருமார்கள், அது மட்டும் இல்ல ஞானகுரு சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமியினுடைய முழு அருள் ஆசீர்வாதத்தினால்தான் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுத்திருக்கிறது. ஏன்னா இந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னா, இந்த இடத்துல நின்று நம்ம பேசணும் அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் பெயர் தான்.
என்னை ஒரு சாதாரண ஒரு பெயராக இருந்த முரளி அப்படின்ற ஒரு பேரை, முகுந்தன் முரளி அப்படின்ற ஒரு பேரை வந்து ஞானகுரு சாக்தர் ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சாமி தான் எனக்கு பெயரை மாற்றி அதுக்கு நல்ல ஒரு உருவேற்றி உலக புகழ் பெறும் அளவிற்கு வளர வேண்டும் என்று பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஆதீனத்துக்கு ஆஸ்தான ஜோதிடராகவும் என்னை நியமிச்சு இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு உத்வேகத்தையும் கொடுத்த குருநாதன் ஞானகுரு அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நேரத்தில் இப்ப அவர் இல்லை, இருந்தாலும் அவருடைய ஆசை வந்து பரிபூர்ணமா உண்டு. ஜோதிட துறையில வந்து முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா விருது கொடுத்தது, அதாவது ஆதீனத்திலேயே முதல் முறையா விருது கொடுத்தது ஐயா அவர்கள் தான், சுவாமி ஐயா அவர்கள் தான். அந்த மாரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஐயா கிட்ட இருந்து நிறைய பணியுடைகள் செஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி ஐயாவும் கும்பாபிஷேகங்கள்லாம் எப்படி செய்யணும், எந்த மாரி விதத்துல செய்யணும்ன்றத எனக்கு உறுதுணையா இருந்து எனக்கு சொல்லி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 100 கும்பாபிஷேகத்துக்கு மேல கோபுர கலசமும் கரூரில சிலையும் நான் வச்சிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே அவருடைய ஆசீர்வாதம் தான். ஏன்னா ஒருத்தர் ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தாவே கோடி புண்ணியம். 100க்கும் மேற்பட்ட 100 வரைக்கும் தான் என்ன, அதுக்கப்புறம் நான் என்ன கிடையாது. 100க்கும் மேற்பட்ட கோவில் கும்பாபிஷேகங்கள் வந்து ஐயாவுடைய ஆசீர்வாதத்தினால எனக்கு இந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. சரி, இந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுல ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் அதே போல துணைத் தலைவர் குரு கணேசன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட குருமார்கள், வேலூர் பாலாய்யா அவர்கள், அதே மாதிரி சௌரிராஜன் ஐயா அவர்கள், அதே மாதிரி அருணாச்சலம் ஐயா அவர்கள் மற்றும் பள்ளிவாளத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய சந்தர்சேரன் ஐயா அவர்கள், முருகேசன் ஐயா அவர்களும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி கீழே அமர்ந்திருக்கக்கூடிய பல ஜோதிட மேதைகள் எல்லாமே இங்கிருந்து, அதாவது அங்கிருந்தா தான் இங்க வந்திருக்கிறாங்க. யாரும் வந்து இங்கிருந்து அங்க போனது கிடையாது. கரூர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஜோதிடர். ஏன்னா இவங்களெல்லாம் நம்ம ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு அவங்ககிட்ட இந்த வணக்கத்தையும் பெற்றுக்கொண்டு தான் நம்ம பேச ஆரம்பிச்சா சிறப்பா இருக்கும். அதே நேரத்தில் கரூர்ல இருந்து பாலா முரளி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே பழக்கம். என்னைக்கு நான் வந்து ஜோதிட மாநாடு முதல் முறையை ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்து ரொம்ப ஒரு பழக்கமானவர். அதாவது நம்முடைய கரூர் சுந்தரராஜன் ஐயா அவர்களும் பாலமுரளி ஐயா அவர்களும். இந்த நேரத்தில் இந்த மேடையில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, முதல் முறையா நான் ஜோதிட மாநாடு நடத்தும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா முதல் நன்கொடை வந்து கேட்காம கொடுத்த நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் தான். ஏன்னா அது எந்த இடத்துக்கு போனாலும் எந்த மேடைக்கு போனாலும் அவர் இருக்கும்போது அதை நினைவுபடுத்தணும் அப்படின்றது என்னோட ஆசை. சரி, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எளிமையான முறையில எம்எம் சிஸ்டத்துல ஜோதிட பலன் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமங்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு உதாரண ஜாதகம் நம்ம போர்ட்ல போட்டிருக்கிறோம். இந்த போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த, இந்த போர்ட்ல போட்டிருக்கிற ஜாதகம் இங்க தான் இருக்கிறாரு. ஓகே, இதை நான் சொல்லி விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் பலன் சொன்னதுக்கு அப்புறம் அது கரெக்டா இல்லையான்றது நீங்க வந்து சொல்லுங்க, சரிங்களா? சரி, இப்ப இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒண்ணு உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா டிக்கு வாங்கக்கூடியது. அதாவது வந்து 12 பாவத்தினுடைய அமைப்பாட்டுல டிக்கு இருக்குதா டிக்கு இல்லையா அப்படின்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஏன்னா எம்எம் சிஸ்டத்துல பேசிக்கா வந்து அதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியன் என்ற நட்சத்திரம் என்ன, பரணி நட்சத்திரம். அப்ப பரணி நட்சத்திரம் அதிபதி யாரு, சுக்கிரன். அப்ப சுக்கிரனுக்கு ஒரு டிக்கு போட்டுக்கலாம், டிக்குன்னு சரின்னு போட்டுக்கலாம் பக்கத்தால. இந்த மாரி வந்து 9 கிரகத்துக்கும் நம்ம போடணும். இந்த 9 கிரகத்துக்கும் போடும் பொழுது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல எது டிக்கு வராம இருக்குதோ அதைதான் நம்ம தேடிட்டு இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எளிமையா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 பாவகத்துல எந்த பாவகம் உங்களுக்கு இயங்கும், எந்த பாவகம் உங்களுக்கு இயங்காம இருக்குது. அப்ப இயங்காம இருக்குன்னா என்ன அர்த்தம், அது குறையா இருக்குது, இதை நீங்க தேடிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப கிரக காரத்தை சொல்லி எடுத்துக்கலாம். 12 பாவகத்துல எந்த பாவம் உங்களுக்கு இயங்கும், எந்த பாவம் இயங்காம இருக்குது. அப்ப நீங்க எல்லாருமே இயற்கையாவே எளிமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த வகையில் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 12 பாவம்ல எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பலன். இப்ப லக்னாதிபதியோட நட்சத்திரத்துல கிரகம் இருந்தா என்ன பலன் கொடுக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தை சொல்லுவோம். இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதின்றது புதன். அப்ப புதனோட நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும். அப்ப கிரகம் இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க. இப்ப இது வரைக்கும் எல்லா இடத்துலயும் சொன்னது மைனஸ் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு பிளஸ்.
ஒரு பிளஸும் சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததே இந்த போர்டில் இருக்கிற ஜாதகத்தை ஒரு உதாரணத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தபடியா சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு புகழை கொடுக்கும். அந்த புகழை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்றது ஒரு சூட்சம முறையில கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு மெத்தடு, ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடு. அந்த மெத்தட்ல வந்து உங்களுக்கு அந்த புகழை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய லோகோ அதற்குரிய பொருளை நீங்க எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்ந்த புகழை அடையக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதையும் இந்த 3 விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறது. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்துல கிரகம் இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னா சுய முன்னேற்றம் அவங்க கிட்ட இருக்கும். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எம்எம் சிஸ்டம்ன்றது கேள்விப்படாம இருக்கிறவங்க யாரா இருக்கிறீங்க அவங்க மட்டும் கை தூக்குங்க. நான் இது வரைக்கும் இது கேள்விப்பட்டதே இல்லை. ஓகே, சந்தோஷம். ஏன்னா நீங்க எழுதிக்கிறனாலும் சரி இல்ல யூடியூப் சேனல் லைவ்ல போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னாலும் சரி, ஏன்னா எழுதுறது தான் சாயந்தரம் ஆகி போயிடும். அதனால நான் ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்றேன், அது அப்படியே நீ கொஞ்சம் கரெக்டா உள்வாங்கி. இப்ப லக்னாதிபதியுடைய நட்சத்திரத்துல அது வந்து பாயிண்ட்ஸ் எடுக்குன்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது சுருக்கமா 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப லக்னாதிபதியுடைய நட்சத்திரத்துல யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா சுய முன்னேற்றம் சுய விவரம் உள்ளவர்கள், அதாவது வந்து தன்னை பற்றி சிந்திக்கிறதும் தன்னை பற்றி நம்ம எப்படி வரணும்ன்றத ஒரு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் லக்னாதிபதி நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும். அடுத்தது தலைமை பொறுப்பும் நிர்வாக பொறுப்பும் அதிகார தன்மையும் அவங்க கிட்ட கரெக்டா இருக்கு. லக்னாதிபதியுடைய நட்சத்திரத்துல இருந்தா மட்டும்தான். அப்ப இல்லைன்னா கண்டிப்பா இந்த 2 சொன்ன பலன்கள் வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அப்ப தலைமை பொறுப்புக்கு கரெக்டா இருக்குன்னா லக்னாதிபதியோட நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அது ராகுவா இருந்தாலும் சரி, கேதுவா இருந்தாலும் சரி, சனியா இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, அதை பத்தில கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தத்துல லக்னாதிபதி நட்சத்திர கிரகம் இருக்குது, உங்களுக்குன்ற ஒரு தனித்துவத்தை அங்க உருவாக்கக்கூடிய ஆற்றல் உங்களோட ஜாதகத்துல இருக்குது. சரிங்களா? இப்ப நான் சொல்றது புரியுதுங்களா? சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டவங்க கை தட்டுன்னு பார்க்கலாம். நல்ல தெரிஞ்சுங்களா யார் சாப்பிட்டீங்க இல்லையா? அந்த பக்கம் பாலமுரளியும் சாப்பிடலையாட்டு இருந்து அப்ப கை தட்டலாம் இல்லைங்க. அப்ப கை தட்டு கொண்டு வந்தாரு, அவருக்கோசரம் எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க. ஓகே, மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐயா வந்து கை தட்டினா பணம் வரும், எல்லா வகையிலுமே ஒரு சிறப்பு தன்மையிலும் கொடுக்கும். ஆனா அதை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு குருநாதர் பேசுறதோ ஒரு தகவல் பேசும்போதோ இடையில நீங்க கை தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய சிறுமூளை வேலை செஞ்சு உங்களை என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கான ஆன்சர் என் மூலமா கிடைக்கல, மற்றவங்க மூலமா கிடைக்கும். ஏன்னா ஒரு மீட்டிங் கூடுறதுனாவே வந்து என்ன தெரியுங்களா, ஒரு 2 தகவல் நம்ம நீங்க கிடைச்சா போதுமே, 2 தகவல் கிடைச்சா போதுமே அப்படின்றத நீங்க கருத்தரங்க மீட்டிங் எல்லாமே நடத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அந்த 2 தகவல் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும்னா நீங்க அப்பப்ப உங்களுடைய சிறுமூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். சிறுமூளைக்கு வேலை கொடுக்குன்னு என்ன அர்த்தம்? என்ன காரணம்னா நீங்க இந்த சிறுமூளைக்கு வேலை கொடுக்காம பக்கத்தாலையும் சேர்ந்து தூங்கிடுவாங்க, நீங்களும் சேர்ந்து தூங்கிற மாதிரி ஆயிடும். அதனால நல்லா சாப்பிட்டு உணவு ஏற்பாடு ரொம்ப அற்புதமா கொடுத்திருந்தாங்க. உண்மையாலுமே உணவு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு இப்ப அடுத்தது 2ஆம் பாவக அதிபதியினுடைய நட்சத்திரத்துல கிரகம் இருந்துச்சுன்னா, 2ஆம் பாவக அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருக்குது அப்படின்னா குடும்பம் அப்படின்ற மேல ஒரு பொறுப்பு இருக்கும், வாக்கு தன்மை இருக்கும். ஆரம்ப கல்வியில வந்து பாத்தீங்கன்னா கஷ்ட நிலை அறிந்து ஆற்றல் உண்டு. அதாவது கஷ்ட நிலை இருந்தாலும் ஆரம்ப கல்வியில நல்ல டேலண்டா வரக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் அவங்ககிட்ட இருக்கும். அடுத்தது பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் அதிகம், குடும்பத்தின் மேல் பாசமும் அன்பும் அதிகமாக அக்கறை கொள்வார்கள். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல நட்சத்திரத்துல கிரகம் இருந்ததுனாவே ஓரளவுக்கு கைராசி உள்ள நபர், அவங்க கையில காசு வந்ததுன்னா நல்லா தங்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் பாவத்தினுடைய அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருக்குது அப்படின்னா வாக்கு தன்மைகள், தெளிவா பேசக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும் சொன்ன வாக்கை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணமும் சிறப்பாக இருக்கும். அப்ப 2ஆம் பாவத்தினுடைய அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது, வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது. அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்பத்தை பொறுப்பை அது ஏத்துக்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. நம்ம ஜாத் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லாருமே பலன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா பலன் இருக்கும். ஆனா எடுத்து பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது 3ஆம் பாவக அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருந்ததுன்னா, யாருக்கெல்லாம் 3ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருக்குதோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா
சிறு பயணத்துல செல்றத கூட ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன், அந்த கம்ப்யூட்டர் லைனு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொலைத்தொடர்பு, தைரியம், தன்னம்பிக்கை, விளையாட்டுத்துறை, இந்த மாரி ஒரு விஷயத்துல எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு வலுவான ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் கண்டிப்பா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த 3ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு வீரிய சக்திகள் சற்று கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்ப என்ன பண்ணோம், 3ஆம் பாவம் தான் ஃபர்ஸ்ட். ஒரு புத்திரவாக்கி கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், 5ஆம் பாவம் தான் பார்ப்போம். 3ஆம் பாவம்ன்றது ஒரு வீரிய தன்மைகள் பலமா இருந்தாதான் 5ஆம் பாவம் பலமா வேலை செய்யும். அதாவது 3ஆம் பாவம் வலுவா வேலை செஞ்சு 4ஆம் பாவன்ற சுகத்தை கொடுத்து, 5ஆம் பாவன்ற புத்திரவாக்கியத்தை கொடுத்து, 6ஆம் பாவன்ற கடனை நிவர்த்தி செய்து, 7ஆம் பாவன்றது அடுத்த உறவை உருவாக்கி, 8ஆம் பாவன்றது ஒரு அனுபவத்தை கொடுத்து, 9ஆம் பாவன்றத ஒரு புகழை கொடுத்து, 10ஆம் பாவன்றது கர்மாவும் தொழிலையும் கொடுத்து, அதன் மூலமா புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அடிப்படை லாபத்தை கொடுக்கிற 11ஆம் பாவத்தை கொடுத்து 12ஆம் பாவமாக இந்த வாழ்க்கையில வந்து முடிக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கி. அடுத்ததாக 4ஆம் பாவத்தினுடைய அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருந்தா, யாருக்கெல்லாம் 4ஆம் பாவத்தினுடைய அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருக்குது அப்படின்னா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பலன் கொடுக்குன்னா உயர்கல்வி. நான் கூட சவுண்டு கேட்கலன்னு சொல்லி கொஞ்சம் டம் கட்டி பேசணும். இப்பதான் சொல்றது சவுண்ட் கொஞ்சம் குறைச்சு வச்சிருக்கீங்க. உயர்கல்வியும் அதே மாதிரி சொத்து, உறவுகள், சுகம், 4 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பாட்டெல்லாம் அவர்களுக்கு இயற்கையாவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்தினுடைய அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தா தாய் பாசம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 4ஆம் பாவத்தினுடைய அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த தாய் பாசம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. நீ எதிர்பார்த்துட்டே இருக்கலாம், ஏங்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுத்துரும். அடுத்தது 5ஆம் பாவ அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்ததுன்னா பூர்வீகம், குழந்தை, அன்பு, காதல், ஆசை இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து 3 தலைமுறைக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்தை மாற்றிக்கொள்வது அடுத்தடுத்த லெவலுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப 5ஆம் பாவ அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லை அப்படின்னா என்ன தன்மை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா குலதெய்வத்துக்கு முறையான வழிபாடு இருக்காது. இல்லைன்னா குலதெய்வத்தை மாத்தி கும்பிடுவீங்க. இல்லைன்னா புத்திரபாய்க்கும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு குறை இருக்கும். அடுத்தது உங்களுக்கு எதிர்பார்த்த குழந்தையின் மூலமா சந்தோஷ மகிழ்ச்சி நிறைவாக கொடுக்காது. சரி, அடுத்தது 6ஆம் பாவத்தினுடைய அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருந்தால், இதுல இருந்துச்சு அப்படின்னா 6ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா 6ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்து கடன் வாங்கினீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் கடனை கட்ட முடியாது. ஏன்னா 6ஆம் பாவம் அங்க வலுவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்களதோ உங்க ஃபேமிலியோ யாரோ ஒருத்தருக்காச்சும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி மருத்துவமனை செலவுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இதையும் கொஞ்சம் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி எதிரிகள் இருப்பாங்க, எதிரிகள் கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா அது எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உங்ககிட்ட இருக்கும். ஜெயிக்க போறதும் நீங்களா தான் இருப்பீங்க. சோ 6ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருக்கும் போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும் தன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கடினமான உழைப்பாளியா இருப்பாங்க. எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு உத்வேகத்தையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல 6ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சோசியல் சர்வீஸ் வந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யறது ரொம்ப நல்லது. என்ன சோசியல் சர்வீஸ் அப்படின்னா எந்த ஒரு பிரதிபலன், அதாவது இதை செஞ்சாதே இதுக்கு நம்ம பலன் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் செய்யக்கூடாது. இப்ப இங்க வந்தோம்னா ஒரு கூட்டத்துக்கு வந்தோம், ஒரு கூட்டத்துக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்து வைக்க சொல்றாங்க, இல்லைன்னா சாப்பாடு போட சொல்றாங்க, இது ஒரு சோசியல் சர்வீஸ் தான். அப்ப நம்ம இந்த எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யறது அவனோட வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது 7ஆம் பாவத்தினுடைய அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருந்ததுன்னா கணவன் மனைவி அன்பு பாசங்கள் ரொம்ப ஒரு சிறப்பாக அமைத்து கொடுக்கும். சமுதாயத்துல நல்ல மதிப்புண்டு இருக்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அடுத்தே மாதிரி உறவுகள் ஆதரவுகள் கிடைக்கும். இந்த 7ஆம் பாவம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம் அப்படின்னா இந்த 7ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நிரந்தரமாக எதிர்பார்த்த நண்பர்கள் அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு கிடைக்காது. அதுல உங்களுக்கு குறைபாடுகள் தான் கொடுக்கும்.
அப்ப உறவுகள் மூலமா நீங்க எதிர்பார்த்த நன்மைகளும் எதிர்பார்க்க கூடாது. அது மூலமாவும் பல சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது 8ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தால் வாழ்க்கையில் நிறைய அவமானத்தை சந்திப்பாங்க. வாழ்க்கையில நிறைய அவமானத்தை சந்திப்பாங்க. அதே போல வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை கொடுக்கும் நல்லவர் யார் அப்படின்னா இவங்க தான் இருப்பாங்க. என்ன காரணம்னா 8ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருக்கும்போது நிறைய ஏமாற்றங்களை அவங்க வாழ்க்கையில சந்திச்சு ஒரு அனுபவத்தை வைத்து வாழ்க்கையில இப்படிதான் வாழணும், இப்படிதான் வாழக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு அனுபவம் கிடைத்த பிறகு அதை வச்சு வாழ்க்கையில உயர்நிலை அடைவதற்கான சூழ்நிலையில உருவாக்கும் போது பல வகையில் நன்மை கொடுக்கும். அதே போல 8ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தனா அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த ஏமாற்றத்தை நம்பும் போது பாத்தீங்கன்னா நடக்கும்போது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் சூழ்நிலையில் உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்துல கடினமான உழைப்பாளி அப்படின்ற ஒரு விஷயத்துல ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்தது 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் நான் அப்பயே சொன்னேன், நான் சொல்ல சிறுமூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருங்க, அப்பதான் பக்கத்தால் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டயர்ட் இல்லாம இருக்குன்னு சொன்னது. இனிமேட்டு ஒவ்வொரு பாவத்தை சொன்னதுக்கு அப்புறம் சிறுமூளைக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நான் கைத்தட்டுலாம் சொல்ல மாட்டேன், சிறுமூளைக்கு வேலை கொடுக்கணும். அதாவது இது இயற்கையான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நமக்கு இயற்கையாவே மூளை வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் எது தெரியுங்களா? எவ்வளவு பர்சன்டேஜ்னா ஒரு 7 to 8% தான். விஞ்ஞானிகளுக்கு 15% தான். ஆனா நமக்கு எப்பயுமே வலது பக்கம் இருக்கிற மூளை சுத்தமா வேலை செய்யறதே இல்லை. அந்த வலது பக்கம் இருக்கிற மூளை வேலை செய்யணும்னா ஒரு சில பொருட்களை நீங்க பார்க்கும்போது மட்டும்தான் அந்த மூளை வேலை செய்யும். இது மூளை வேலை செஞ்சு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இறைவன் என்ன நினைக்கிறாரோ அது நீங்க நினைக்கிற அளவுக்கு ஆற்றல் கொடுக்கும். வலது மூளை வேலை செஞ்சுன்னா அதுக்கு ஒரு தூண்டுகோல் எது கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கைத்தட்டல் மட்டும்தான். அந்த கைத்தட்டல் வர வர சிறுமூளை வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா, இந்த வலது பக்கம் இருக்கிற மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு உங்களையே அறியாம அற்புதமான ஒரு தகவல்களும் நுணுக்கங்களும் உங்களுக்கு கிடைக்க நீங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில ஒரு உயர்ந்த நிலை அடைவதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் இயற்கை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால அந்த வாய்ப்பை நீங்க இங்க கைத்தட்டல விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, வீட்டுல போய் கைத்தட்டிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற மாதிரி நினைப்பாங்க. இல்ல ஜாதகம் பார்க்குற இடத்துல திடீர்னு கைத்தட்டினீங்கன்னா அங்க ஒரு மாதிரியா இருக்கும். கிடைக்கிற இடத்துல வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதா நம்மளுடைய புத்திசாலித்தனம். அது மட்டும் இல்ல, பாதகத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி யார் ஒருவர் கரெக்டா நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் 9ஆம் பாவம் வேலை செய்யும். சரிங்களா? ஏன்னா 9ஆம் பாவத்தை பத்தி பேச போறது, அதனாலதான் சொல்றேன். அவமானத்தையும் சிக்கலையும் பாதகத்தை உண்டு பண்ணக்கூடியத அதை சாதகமாக யார் பயன்படுத்துவார்களோ அவர்களுக்கே 9ஆம் பாவம் வலுவா வேலை செய்யும். சரி, 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கௌரவத்திற்கு நிறைய மக்களுக்கும் கௌரவம் ரொம்ப அதிகமா இருக்கும். தான தர்மங்கள் அதிகமா செய்யணுன்ற ஒரு எண்ணங்களும் தூண்டுகோலும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதே போல 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரம் இருந்ததுன்னா ஆன்மீக பக்தி, ஞானம், அறிவு இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். தர்மம் செய்யும் எண்ணமும் சிந்தனையும் அவங்களுக்கு இருக்கும். அப்பானால நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா நீங்க எங்க போய் நல்லது செஞ்சாலும் சரி உங்களுக்கு கெட்ட பேர் கண்டிப்பா உண்டு. எங்க போய் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு கெட்ட பேர் கண்டிப்பா உண்டு. அப்ப எதுக்கு நம்மள கெட்ட பேர் பண்றாங்க, எதுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம மேல குறை சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னா இங்க 9ஆம் பாவத்தை பாருங்க. சரி, அடுத்த 10ஆம் பாவத்துக்கு போலாங்களா? அடுத்தது 10ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தகுதி ஆற்றல் நிலைகள் அவங்களுக்கு அப்பதான் ஒரு 10ஆம் பாவத்து அதிபதி நீச்சம் ஆயிருச்சு, 10ல பாவம் இருக்குது, அதை பத்தில எதுவும் கேர் பண்ணாதீங்க. 10ஆம் இடத்து அதிபதி நட்சத்திர ஒரு கிரகம் இருந்தால் சொந்தமாக தொழில் செய்த தகுதி உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அடுத்தது உயர்வு கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும், நல்ல கௌரவத்தோட உழைத்து வாழ்வார்கள், முதலாளி என்ற தகுதி அவர்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு பாருங்க 10ல பாவகரம் இருக்கும், சொந்த தொழில் செய்யாதீங்க, ஆனா சொந்த தொழில் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. 10ஆம் பாவத்து அதிபதி நீச்சமாயிருச்சு, செய்யாதீங்க, வேஸ்டா இருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்து அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய தகுதி நிலைகள் அவர்களுக்கு இயற்கையாவே கிடைக்கும். இதோட என்ன பண்ணணும் தெரியுங்களா? முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா சனி பகவான நட்சத்திரத்திலையும் 10ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்திலையும் கிரகம் இருந்தால் அவங்க முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய தகுதி நிலைகள் அவர்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்தது 11ஆம் பாவம். அதுக்கப்புறம் 10ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்துச்சுன்னா இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்.
ரொம்ப முக்கியமாக கிடைக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்கும் மாமியாருடைய ஆதரவு. அது கண்டிப்பா கிடைக்கும். 10ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்ததுன்னா. சரிங்களா? சரி. அதுக்கு அடுத்து 11ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீங்க எவ்வளவு சேமிப்பு வச்சிருக்கிறீங்க அப்படின்றத தீர்மானித்து சொல்லக்கூடியது அந்த 11ஆம் பாவம். அதனால இந்த 11ஆம் பாவத்துல நிறைய பாயிண்ட் இருக்கு. 11ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப எந்த கிரகம் இருந்தாலும் சரி நமக்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்க அப்படின்னா நினைத்ததை சாதிக்கும் ஆற்றல் உண்டு. எந்த பொறுப்பில் இருந்தாலும் பதவி உயர்வு கிடைக்கும். சமுதாயத்தில் தனக்கென்ன ஒரு இடத்தை பிடிக்கும் ஆற்றல் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். விருதுகள் அதிகம் கிடைக்கும். யோகம் உண்டு. பூர்வீக சொத்து மூலம் அதிக ஆதாயம் கிடைக்கும். நியாயமான சொத்து பெற முயற்சி செய்வார்கள். வெளிநாட்டின் மூலமாக அதிக ஆதாயங்கள் உண்டு. விவசாயத்தின் மூலம் நல்ல லாபம் உண்டு. சினிமா துறையில் இருந்தாங்கன்னா அவங்களோட புகழ் நினைச்சு நிற்கக்கூடிய ஆற்றல் உண்டு. திறமையின் மூலம் புதுமையை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த 11ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தா அவ்வளவு பெரிய சிறப்பு தன்மைகள் கொடுக்கும். இதுல வந்து இன்னொரு அட்வான்ஸ் என்னன்னா 11ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்திலையும் ராகுவோட நட்சத்திரத்திலையும் கிரகம் இருந்தா சினிமா துறையில நல்ல ஜொலிப்பாங்க. அவனோட பேர் நிலைச்சு நிற்கும். சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாத்தோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா இது ரெண்டும் இருக்கும். ராகுவோட நட்சத்திரமும் 11ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்திலையும் கிரகம் டிக்கு வாங்கிடும். சரிங்களா? அடுத்தது 12ஆம் பாவம். இந்த 12ஆம் பாவம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 12ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஐன சைன போகம் மூணுமே அவங்களுக்கு சிறப்பா அமைச்சு கொடுக்கும். அப்ப இந்த மூணுமே இருந்தாதான் ஒரு மனிதன் நிம்மதியாக நிறைவாக வாழக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உண்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா உங்களுக்கு நேரத்துக்கு சோறு கிடைக்காது, நேரத்துக்கு தூங்க முடியாது, நேரத்துக்கு நீங்க எதிர்பார்த்த அன்னைக்கு எதிர்பார்த்த சந்தோஷ சுகமும் கிடைக்காது. அப்ப 12ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல கண்டிப்பா கிரகம் இருக்கணும். அது நீச்சமாகட்டும் உச்சமாகட்டும் 12ஆம் இடத்துல அதை பத்தில நீங்க கேர் பண்ண வேண்டியதில்லை. நட்சத்திர சாரத்தை வைத்து நம்மளால துல்லியமாக ஒரு கிரகத்தை இயக்கணும்னா அது நின்றக்கூடிய நட்சத்திர அமைப்பாற்றல் தான். அப்ப நிறைய நிறைய செலவுகள் செய்ய ஏற்படும். ஆனா ஏமாற்றங்கள் வந்து அதிகமாக சந்திப்பார்கள். குடும்பத்தை விட்டு அடிக்கடி பிரிந்திருப்பார்கள். என்னைக்குமே 12ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல 2 கிரகமோ 3 கிரகமோ இருந்து விட்டா உள்ளூர்ல விட வெளியூர்ல போயிட்டு வர்றதுதான் அவனுக்கு சிறப்பு தன்மைகள் கொடுக்கும். அதன் மூலமா தான் எதிர்பார்த்த லாபத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல 12ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருந்து வெளிநாட்டுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை உறுதியை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இதே மாரி ஒரு கோல்டன் ரூல்ஸ் மாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 பரிகாரம் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. 7 பரிகாரம் நோட் பண்ணிக்கங்க. 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, சனி திசை, சனி புத்தி இந்த மாரி உங்களுக்கு வந்துருச்சு. இது மாரி வந்துருச்சு அப்படின்னா நீங்க கோயிலுக்கு போய் பரிகாரம் செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப எளிமையான பிராக்டிக்கலான ஒரு பரிகாரம் சொல்றேன். நீங்க பிறந்த கிழமையில செப்பல் போடாதீங்க. உங்களுக்கு 7 சனியோட தாக்கம் உங்களுக்கு வராது. ஏன் சொல்லுங்க? செருப்பு சனி அது ஓகே. இன்னைக்கு பிறந்த கிழமையில ஏன் போட வேண்டாம்னு சொன்னது? என்னைக்குமே பிறந்த கிழமைக்கு ஒரு மகத்துவம் உண்டு, பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒரு மகத்துவம் உண்டு. இது ரெண்டையும் யார் ஒருத்தர் சரியா செய்யலையோ அவங்க வாழ்க்கையில உயரக்கூடிய நிலைகள் வரவே வராது. அப்ப உயர்ந்த நிலை வரணும்னா நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்தை மகத்துவத்தை நாம் உணர வேண்டும். நம்ம பிறந்த கிழமையை போற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, சனி புத்தி, சனி திசை இந்த மாரி ஒரு அமைப்பு ஆற்றல் அவர்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா பிறந்த கிழமையில அது முடிகிற வரைக்கும் நீங்க செப்பல் போடாம இருந்து பாருங்க, பாதி கர்மம் உங்களுக்கு குறைஞ்சிரும், பாதி பிரச்சனை நீங்க தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? சரி. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம், துன்பம், துயரம் நிறைய விஷயத்துல எந்த ஒரு தசாபுத்தி நடக்குது நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்குது. அப்ப இதுல இருந்து தப்பிச்சு கொள்வதற்கு என்ன ஒரு வழிமுறை அப்படின்னா நீங்க பிறந்த கிழமையிலயோ அல்லது பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ ஒரு நேரம் வேலை சாப்பாடு விரதமா இருக்கு. உங்களோட பிரச்சனைகள் குறைஞ்சிடும். நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பிறந்த நட்சத்திரமோ பிறந்த கிழமையும் இந்த 2 நாள், இந்த 2 விஷயத்துல ஏதோ ஒரு நாள் ஒருவேளை விரதம் இருந்தீங்கன்னா போதும். எதுக்கு தெரியுங்களா? கடன் பிரச்சனை, வறுமை, வேதனை, போராட்டம், துன்பங்கள்
தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்துச்சுன்னா இதை ஒன்றை மட்டும் செஞ்சு பாருங்க, கோயிலுக்கே போகாம உங்களுக்கு அதீத நன்மைகள் உங்ககிட்டயே இருக்கு. அது நீங்க சிறப்பா செஞ்சுக்கலாம். சரிங்களா? செய்யலாங்களா இல்லைங்களா? ஓகே. அடுத்தது எதிரிகள் தொல்லை. எதிரிகள் தொல்லை, பங்காளி சண்டை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதிகமா வந்துட்டே இருக்கு. அப்ப இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமை நாள்ல சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் முனிப்பன் கோவில்ல அல்ல கருப்பனார் கோவில்ல கெடா வெட்டுற கோவில்ல ஒரு 3 எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் வேல்ல குத்தி ஒரு கற்பூரத்தை பத்த வச்சு, எனக்கு இருக்கக்கூடிய பங்காளி சண்டை எதுவாக இருந்தாலும் சரி, ரத்தம் சம்பந்தப்பட்ட எந்த சண்டையா இருந்தாலும் சரி, அக்கம் பக்க சண்டையா இருந்தாலும் சரி, எல்லாம் எனக்கு விலகி கொடுக்கணும்னு சொல்லி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வேண்டுதல் வச்சீங்கன்னா, வார வாரம் செவ்வாய்க்கிழமை சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போங்க, எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களாக மாறி விடுவார்கள். செய்யலாமா வேண்டாங்களா? சரி. அடுத்தது புத்திரபாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கும், தடை வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி புத்திரபாக்கி இருக்கிறவங்க எல்லாம் வந்து எந்த நாள்ல ஒரு வழிபாடு செஞ்சா நமக்கு சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கு அப்படின்னா, விஷாகா நட்சத்திரம் வரும் பொழுது பழனி முருகன் கோவிலுக்கு தங்கத்தேர் இழுக்கிறதோ அல்லது தங்கத்தேர் இழுக்கிறதோ முருகனை தரிசனம் செய்தா மிக விரைவில் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாக்கி. சரிங்களா? அடுத்தது சுபகாரியம். திருமணம் ஆகல, 30 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு திருமணம் வேலை செய்ய விடல. அதனாலதான் அது கொஞ்சம் கேட்கறதுக்கு கூட கொஞ்சம் தயங்கிட்டே கேட்பீங்களாட்டு. திருமணம் எல்லாத்தையும் வேலை செய்யலாமா வேண்டாங்களா? அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாயிண்ட் பூரா உங்களுக்கு பயன்படுத்துறீங்களோ இல்லையோ, உங்களை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு இதை சொல்லி பாருங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரை நீங்க திகழலாம். இதெல்லாம் என்னுடைய வாடிக்கையாளர் சொல்லி ஜெயிச்ச பரிகாரம் தான் உங்களுக்கு நான் சொல்றது நான். சரிங்களா ஐயா? திருமணத்தை பத்தி இப்பதான் சொல்றேன். அதாவது 30 வயதுக்கு மேல திருமணம் செய்யல, திருமண தடை வந்துட்டே இருக்குது, கஷ்டங்கள் துன்பங்கள் வந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ணாலும் தடை வந்துட்டே இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு அமாவாசை நாள்லயுமே உங்களுடைய அப்பா அம்மா 2 பேர்த்துமே கிழக்கு பக்கமா நிக்க வச்சு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணிட்டு வாங்க. அந்த கர்ம வினைகள் குறைய ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா திருமணம் செய்யக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, எனக்கு அப்பா அம்மா இல்ல, யாரோ ஒருத்தர் தாங்க இருக்கிறாங்க, ஒருத்தர் இல்லைன்னா அப்பா அம்மா கூட பிறந்தவங்க ஜோடியா இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் உட்கார வச்சு செஞ்சுக்கலாம். எனக்கு அப்படியே சேர்ந்து சங்கடமா இருக்குது அப்படின்னா, ஒரு சன்னியாசியாக இருக்கக்கூடிய நபருக்கு பாத பூஜை பண்ணினா கூட மிக விரைவில் திருமணம் செய்யக்கூடிய யோகம் அமைப்பாற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது நமக்கு கண் திருஷ்டி ரொம்ப முக்கியமானது. கல்லடியில தப்பிக்கலாம், கண்ணடியில தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. கண் திருஷ்டியில வந்து இது மாதிரி பண்ணுங்க, செஞ்சுக்கலாம், நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம், ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாள்லயும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தொட்டாம்பூச்சி இருக்கு இல்லைங்களா, தேங்காய் தொட்டாம்பூச்சி, தேங்காய் மூடி, அது 3 கண்ணு இருக்குது பாத்துங்க. இந்த 3 கண்ணு சைடுல இருக்கிற தொட்டாம்பூச்சி இதை எடுத்து தேங்காயில எடுத்துடணும். அந்த தொட்டி மட்டும் இருக்கணும். அந்த தொட்டியில கற்பூரம் ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கற்பூரத்தை போட்டு உங்க வீட்டை வந்து ஒரு 9 முறை சுத்தி வீட்டு வாசப்படிக்கு வெளியே அந்த கற்பூரத்தை பத்த வச்சீங்கன்னா, அந்த கற்பூரம் எரிய அந்த தொட்டாம்பூச்சி இருக்குது பாத்தீங்களா, அந்த தொட்டாம்பூச்சி இருக்குது, அது சேர்ந்து எரியும். இந்த மாதிரி வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய கண் திருஷ்டி இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். சரிங்களா? ஓகே. ஏன்னா இதுல வந்து நிறைய பேர் இன்னும் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதனால வந்து நிறைய பேருக்கு நான் டைம் கொடுக்கணும். ஏன்னா நானும் நிறைய மீட்டிங் நடத்துறதுனால அதோட வலி வேதனை எனக்கு தெரியும். நான் பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். ஆனா அதை விட மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லி, இப்போ போர்டில் இருக்கக்கூடிய ஒரு உதாரண ஜாதகத்துக்கு இது எப்படி நம்ம பலன் சொல்லணும் எம்எம் சிஸ்டத்துல எளிமையான முறையில அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி ஒன்று சொல்லிடுறேன். இதுப்பா போர்டில் உதாரண ஜாதகத்தை போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ஞாபகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். எம்எம் சிஸ்டத்துல யாருக்கு புண்ணியம் வேலை செய்யும், யாருக்கு புண்ணியம் வேலை செய்யாது, யாரோட புண்ணியம் வேலை செய்யும், யாரோட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யாது அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம போர்டில் போட்டிருக்கிற ஜாதகத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியுதுங்களா? இதுல உங்களுக்கு தெரியுதா ஜாதகம், நட்சத்திரங்கள் தெரியுதுங்களா? சரி ஐயா, அப்படி கொஞ்சம் மட்டும் 2 பேர் மட்டும் டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுறேன்.
6/5/2003. 2003 ஆங்கயா? 2003 இல்லையா? யாருடைய ஜாதகம்? பையன் ஜாதகங்களா? சரி. 6/5/2003 4:29 PM சேலம். சேலத்துல பிறந்திருக்கிறாங்க. இவனுடைய ஜாதகத்துக்கு லக்னம் என்ற புள்ளி வந்து சித்திரை நட்சத்திரம். சாக்பீஸ் இருக்கா? ஓகே ஓகே. இப்ப வந்து லக்னம் என்ற புள்ளி வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே உள்ளுணர்வு சக்தி. அதனால இதை நம்ம ஒண்ணு பெருசா எடுத்துக்கணும்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது சூரியன் வந்து பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரோட அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்ப சுக்கிரனுக்கு வந்து ஒரு டிக் அடிச்சுக்கிறோம். அடுத்தது சந்திரன் வந்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரோட அதிபதி யாருன்னா ராகு. ஆனால் ராகுக்கு ஒரு டிக்கு. செவ்வாய் வந்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரனுக்கு ஒரு டிக்கு. சுக்கிரன். அடுத்து வந்து புதன் வந்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரனுக்கு ஒரு டிக்கு. அடுத்து குரு பகவான் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரோட அதிபதி யாருன்னா சனி. சோ சனிக்கு ஒரு டிக்கு. அடுத்தது சுக்கிரன் வந்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் அதிபதி யாருன்னா புதன். அதனால புதனுக்கு ஒரு டிக்கு. அப்ப அடுத்தது சனி பகவான் மிருகசீரிடம். மிருகசீர நட்சத்திரம் அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய்க்கு ஒரு டிக்கு. அடுத்தது ராகு கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சூரியன். அதனால சூரியனுக்கு ஒரு டிக்கு. அடுத்தது கேது வந்து பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சனி. அப்ப சனிக்கு ஒரு டிக்கு. சோ இந்த ஜாதகத்துல டிக்கு வராத கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவும் அடுத்தது கேதுவும். அல்ல அது அந்த கணக்கு வராது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நவ கிரகத்துல குருவும் கேதுவும் டிக்கு வரல. இந்த ஜென்மத்துல இந்த ஜாதகர் அதிகமா தேடிக்கொண்டு இருக்கிறது வந்து குருவினுடைய காரணத்துவம் கேதுனுடைய காரணம் தான் தேடிட்டு இருப்பார். இப்ப இந்த ஜாதகருக்கு ஒவ்வொரு கிரகத்தோட நட்சத்திர கிரகம் டிக்கு வரலைன்னா, அதாவது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, டிக்கு வந்தா என்ன பலன் சொல்லிட்டேன். டிக்கு வரலைன்னா என்னென்ன பலன் இருக்குன்னு அதுக்கு ஒரு பலன் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் ரெண்டு கணக்கு வச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா எளிமையா பலனை சொல்ல முடியும். அப்ப இந்த ஜாதகத்துக்கு குருவோட நட்சத்திர கிரகம் இல்ல, கேதோட நட்சத்திர கிரகம் இல்ல. அப்ப குருனுடைய காரதத்துவங்கள் வந்து இயற்கையாவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்ன சொல்லலாம்? இந்த ஜாதகம் ஒரு குழந்தை. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த வயசு என்னைக்குமே பலன் சொல்லுவதற்கு முன்னாடி அந்த ஜாதகருக்கு வயசு எவ்வளவு அப்படின்றத பார்த்துக்கணும். சரிங்களா? அப்ப இந்த ஜாதகத்துக்கு வயசு எத்தனாவதுங்கயா? 21 வயசு முடிஞ்சு இப்ப 22 வயசு நடக்குது. சரிங்களா? இப்ப இந்த 22 வயசுல இந்த ஜாதகருக்கு இப்ப என்ன குறைகள் ஏற்படுத்தி கொடுக்கும்? படிச்சு முடிச்சு வேலைக்கு போகும்போது இவருக்கு உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்காது. ஏன்னா குருன்றது தனம், பணம். அப்ப இவருக்கு எப்பயுமே என்ன அர்த்தம்? உழைப்புக்கு ஏற்ற வருமானம் தனத்தை வந்து அவர் சீக்கிரம் ஏற்படுத்தி கொடுக்காது. அடுத்தது இதுல வந்து குருனுடைய காரணம் நிறைய விஷயத்த சொல்லலாம். அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை குருவோட நட்சத்திரத்துல கிரகம் வராதப்ப என்ன பண்ணுன்னா அவ்வளவு சீக்கிரம் யாரோட சொல் பேச்சையும் கேட்க மாட்டார். அவரோட மைண்ட்ல என்ன தோணுதோ அதான் செய்யணுன்ற ஒரு எண்ணமா ஒரு உத்வேகமா அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கேதுனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லைனாவே மோஸ்ட்லி வந்து அவர் யாரையும் நம்ப மாட்டார். எல்லாத்தையுமே சந்தேக எண்ணத்தோட அமைப்பாற்றல தான் அவரோட மைண்ட் செட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு என்னென்ன டிக்கு வாங்கியிருக்குதோ அதெல்லாம் அவருக்கு பிளஸ், என்னெல்லாம் டிக்கு வாங்காம இருக்குதோ அதெல்லாம் மைனஸ். இப்ப டிக்கு வாங்காத கிரகம் இருக்குது பாத்தீங்களா, இது வந்து இவரோட ஜாதக கட்டத்துல எந்த பாவத்தில் இருக்கிறாரு பார்க்கணும். இப்ப இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 11ஆம் பாவத்துல குரு இருக்கிறார். கேது லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில் இருக்கிறார். அப்ப இயற்கையாவே இவருடைய ஜாதகத்துல 3ஆம் பாவம் சிறப்பா செயல்படாது, 11ஆம் பாவமும் சிறப்பா செயல்படாது. அப்ப இவருக்கு சம்பாதிக்க தெரியும், சேமிப்பு தெரியாது. இந்த ஜாதகம் எப்பயுமே லாங் லைஃப் வரைக்குமே இவருக்கு தான் சம்பாதிக்க தெரியும், சேமிப்பு எப்படி கொண்டு போன்றது தெரியாது. அடுத்தது 3ஆம் பாவம் தைரியமா போல்டா எல்லாத்திலையும் பேசணும்னா ஒரு மனசு. ஆமாங்க 11 தான் 11 தான் 11. லக்னத்துக்கு 11ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறார். அப்ப 11ஆம் பாவம்ன்றது என்னது? வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய சேமிப்பு வந்து இவருக்கு நல்ல முறையில அமைச்சு கொடுக்காது. இது வந்து இவருக்கு குறைகள் இருக்கிறது. அடுத்தது 3ஆம் பாவம். 3ஆம் தைரியம், வீரியம், வெற்றி ஸ்தானம். தைரியம், வீரியம், வெற்றி ஸ்தானம். அப்ப இந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாலும் இங்க இவருக்கு 3ஆம் பாவம் சிறப்பாக செயல்படாது. அப்ப என்ன இருக்குன்னா
விளையாட்டு துறையில போனாலும் அந்த அளவுக்கு இவருக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் சற்று இவருக்கு குறைவான ஒரு அமைப்பாற்றல் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இது வந்து ரெண்டு மைனஸ். இது பிளஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொரு கிரகத்துக்கு நம்ம சொல்லலாம், சொல்லி அதுக்கான பலன்களை சொல்லலாம். சரி, இன்னைக்கு இந்த ஜாதகத்துக்கு இவருடைய கேள்விகள் என்ன இருக்கும்? இந்த ஜாதகருடைய கேள்வி இப்ப கொடுத்தாரு இல்லைங்களா, இவரை பத்தி என்ன கேள்வி அவர் மனசுக்குள்ள ஓடுன்னா, இவர் எப்படி வருவார்? ஏன்னா நீங்க கோச்சார கேது எங்க இருக்கிறாரு, கோச்சார குரு எங்க இருக்கிறாரு, அதை எடுத்துக்கணும். இந்த டிக்கு வாங்காத கிரகம் எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்தோட கேள்விதான் மைண்ட் செட்ல ஓடும். அப்ப லக்னத்துல இருந்தா என்ன அர்த்தம்? அவரை பத்தி சிந்திக்கிறது, அவர் எப்படி இருப்பாரு, அவர் லைஃப்ல எப்படி நம்ம வளர்ச்சி கொடுப்பாரா, என்ன மாதிரி இருப்பாரு அப்படின்றது இவருடைய கேள்வியாக இவருக்கு இந்த ஜாதகருக்கு இருக்கும். அப்ப இந்த ஜாதக அப்பா கொடுத்தது அவருடைய கேள்வி இதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அப்ப ஒரு ஜாதகத்தை எப்படிலாம் நம்ம பலன் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு டிக்கு அடிக்கிறது, டிக்கு வாங்காதக்கிறது. சோ இந்த டிக்கு வாங்காதெல்லாம் அவருக்கு மைனஸா எடுத்து சொல்லி பாருங்க, கரெக்டா பலன் வரும். அப்ப அவருடைய ஜாதகத்துல அவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் சொல்லணுமா மைனஸ் சொல்லணுமா? ஒருவருடைய ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் அவருக்கு பிளஸ் சொல்லணுமா அவருக்கு மைனஸ் சொல்லணுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல எல்லாத்துக்கும் பிளஸ் சொன்னீங்கன்னா இவர் உருறாரு வீல் அப்படின்றாரு, எல்லா இடத்துலயும் மைனஸ் பண்ணி இவர்கிட்ட போனாவே எல்லாம் விளங்காதான் சொல்றாரு அப்படின்வாங்க. அப்ப வரக்கூடிய கிளைண்ட் அவருடைய ஜாதகத்துல என்ன விஷயங்கள் இருக்குதோ அதை வச்சு அவர்கிட்ட பிளஸ் சொல்லணும் மைனஸ் சொல்லணும் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிடணும். இப்ப இந்த ஜாதகத்துல இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்துல கிரகம் டிக்கு வாங்கிட்டா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பிளஸ் தான் சொல்லணும். லக்னாதிபதி நட்சத்திர கிரகம் இல்ல அப்படின்னா அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் மைனஸ் தான் சொல்லணும், அப்பதான் வாப்பா வரும். சரிங்களா? அப்ப ஒருத்தட்ட மைனஸ் சொல்லணுமா பிளஸ் சொல்லணுமான்றது லக்னாதிபதி நட்சத்திரத்தை வச்சு நீ தீர்மானிச்சிடணும். இதுதான் ரொம்ப எளிமையான முறையில எம்எம் சிஸ்டத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான நட்சத்திரம், அதாவது உங்களுக்கு புகழை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு ஃபார்முலா சொல்றேன். ஏன்னா இந்த ஜாதகத்துல பாகைக்கலை போடல, அது பாகைக்கலை வேணும். ஒரு ஜாதகத்துல புகழ் கொடுக்கக்கூடிய பாகைக்கலை வந்து பாத்தீங்கன்னா 5ம் 10ம். இந்த 5ஆம் பாவம், இந்த லக்னத்துக்கு ஒவ்வொரு லக்னத்துக்குமே 5ஆம் பாவத்துடைய அதிபதி என்ன பாகைக்கலை இருக்கிறாருன்னு பாகைக்கலை எழுதிங்க, 5னுடைய பாகைக்கலை. அடுத்தது 10ஆம் இடத்து அதிபதி எங்க நிற்கிறாரோ அதனுடைய டோட்டல் பாகைக்கலை எழுதுங்க. இது ரெண்டு எடுத்து கூட்டினீங்கன்னா 360க்கு மேல வந்துச்சுன்னா 360 கழிக்கணும். 360க்குள்ள வந்துச்சு அப்படின்னா அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த பாகைக்கலை என்ன நட்சத்திரம் வருதோ அதுதான் உங்களுக்கு புகழை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த பாயிண்ட் வந்து அதி சூட்சமமான பாயிண்ட். இது நீங்க எடுத்து பாருங்க, 100% உங்களுக்கு வேலை செய்யும். அந்த நட்சத்திரத்தினுடைய லோகோ, சிம்பிள், அடுத்து அதுக்குரிய மரங்கள், பூக்கள், செடிகள், நீங்க எதை வேணாலும் அதை எடுத்து ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு புகழை கொடுக்கும். பக்கத்தால வச்சுக்கங்க, டேபிள் மேல வச்சுக்கங்க. ஆனா இந்த புகழை தடுக்கிறதுக்கு 2 நட்சத்திரம் இருக்கிறாங்க. அதை கத்துக்கணும், என்கிட்ட கிளாஸ் படிச்சீங்கன்னா சொல்லி தருவேன். சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த புகழை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எளிமையான முறையில எம்எம் சிஸ்டத்தின் மூலமா இந்த மாதிரி வந்து ஒரு பாவகத்தை இயக்கக்கூடிய ஆற்றலும் நட்சத்திரமும் எதுன்றதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல வேற லெவல் வளர்ச்சி அடையலாம். அடுத்தது உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி, உங்களுடைய நெகட்டிவ் நட்சத்திரங்கள் எது இருக்கு அதையும் கண்டுபிடிக்க முடியும். அந்த நெகட்டிவ்ல புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் எதுன்றது அதையும் கண்டுபிடிக்க முடியும். அதுக்குள்ள சின்ன சின்ன ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா வச்சு அழகா நம்மளால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து யாருடைய புண்ணியம் வேலை செய்யும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். வாழ்க்கையில யாரு உயர்ந்த நிலை அடைவாங்கன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஒரு ஜாதகத்துல 1, 5, 9 லக்னாதிபதியுடைய நட்சத்திரத்துல ஒருவருக்கு கிரகம் இருந்து விட்டால் அவர் செய்யப்பட்ட புண்ணியம் அவருக்கு வேலை செய்யும். லக்னாதிபதியுடைய நட்சத்திர கிரகம் இல்லைன்னா அவர் செய்யப்பட்ட கர்மா அவருக்கு வேலை செய்யும். சிம்பிள். சரிங்களா? அடுத்தது 5ஆம் பாவத்துடைய அதிபதி. 5ஆம் பாவத்துடைய அதிபதி நட்சத்திரம் யாருக்கெல்லாம் கிரகம் இருக்கிறதோ அவர்கள் அனைவருக்குமே அவங்க தாத்தா செய்யப்பட்ட புண்ணியம் அவருக்கு வேலை செய்யும். 5ஆம் பாவத்துடைய அதிபதி நட்சத்திரம் கிரகம் இல்லைன்னா அவங்க தாத்தா செய்யப்பட்ட கர்மம் இந்த ஜாதகம் அனுபவிச்சே தீர்வார். புரியுதுங்களா? அடுத்தது 9ஆம் பாவத்துடைய அதிபதி. 9ஆம் பாவத்துடைய அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருந்து விட்டால்
அந்த ஜாதகருக்கு அப்பா செய்யப்பட்ட புண்ணியம் வேலை செய்யும். 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா அவருக்கு அப்பா செய்யப்பட்ட கர்ம வினை அவருக்கு வேலை செய்யும். சோ புண்ணியம் தர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதை வச்சு தீர்மானிச்சு சொல்லலாம். இப்ப இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி நட்சத்திரத்திலேயே கிரகம் இருக்குது, 5ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்திலேயே கிரகம் இருக்குது, 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்திலேயே கிரகம் இருக்குது. சோ இந்த ஜாதகர் பிறந்தது சாதாரணமாக இருக்கலாம். யார் ஒருவருக்கும் 1, 5, 9ஆம் அதிபதி நட்சத்திர கிரகம் இருக்கிறதோ அவர் கண்டிப்பாக பிறந்தது சாதாரணமாக இருந்தாலும் அவருடைய இறக்கிறதுக்குள்ளார ஒரு சரித்திரம் அடைக்காம அவர் இறக்க மாட்டார். இந்த ஜாதகர் கண்டிப்பா ஏழ்மையில பிறந்திருந்தாலும் இவருக்குன்ற ஒரு அங்கீகாரத்தை, இவருக்குன்ற ஒரு தன்மை பலத்தை உருவாக்கி கொடுப்பாரு. ஏன்? லக்னாதிபதி இவர் செஞ்ச புண்ணியமும் வேலை செய்யுது, தாத்தா செய்யப்பட்ட புண்ணியம் வேலை செய்யுது, 9ஆம் பாவம் அப்பா செய்யப்பட்ட புண்ணியமும் வேலை செய்யும். அதனால இந்த ஜாதகர் கண்டிப்பாக சரித்திரம் படிப்பார். இவ்வளவுதான் சிம்பிள். ஈஸியா இருக்கலாம். ஓகே, இப்ப எல்லாருமே ஜோதிடரா வந்துட்டோம். ஜோதிடரா ஆகணும்னா அவங்க எந்தெந்த நட்சத்திரத்துல கிரகம் இருக்கணும், இதுவும் எம்எம் சிஸ்டத்து பிரகாரம் சொல்லி இது ஒரு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குருவோட நட்சத்திரத்துல கிரகம் இருக்கணும், புதனோட நட்சத்திரத்துல கிரகம் இருக்கணும், கேதோட நட்சத்திரத்துல கிரகம் இருக்கணும். இது 3 இருந்தா அந்த ஜோதிடர் சிறந்த ஜோதிடர். குரு கேது புதன் யாருக்கெல்லாம் இருக்கு மனக்கணக்கு போட்டு பார்த்துருங்க. 3மே இல்லையா? யாருக்கு 3மே இல்லைங்களா? டக்கு டக்கு போடுறது கொஞ்சம் லேட் ஆகும், இருந்தாலும் மனக்கணக்கு போட்டு வச்சிருங்க, மைண்ட்ல வச்சுங்க. என்னங்க 3 உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்குதா? தெரிஞ்சு கொண்டு இருக்கீங்களா? ரைட், மகிழ்ச்சி. இதுல வந்து 3ல ஏதோ 1 இல்ல அப்ப வர முடியுமா அப்படின்னா இதுக்கு தகுந்த சிறந்த ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தை சொல்லிடுறேன். புதனுடைய நட்சத்திரத்துல யாருக்கெல்லாம் கிரகம் இல்லாம இருந்து ஜோதிடர் வளரணும் அப்படின்னா, வளர்ச்சி அடையணும், புகழ் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அஸ்ட்ராலஜில உங்க பேருக்கு அடுத்தது டிஏ அஸ்ட்ரோ, பிஇ அஸ்ட்ரோ, எம்இ அஸ்ட்ரோ, பிஹெச்டி அஸ்ட்ரோ புதன் அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சோம். சோ நீ முறையா படிச்சு பட்டம் வாங்கி, புதன்றது படிப்பு தானே, அப்ப புதனை பலப்படுத்துறது என்ன பண்ணோம்? உங்க பேருக்கு அடுத்தது டிஏ அஸ்ட்ரோ, பிஇ அஸ்ட்ரோ, எம்இ அஸ்ட்ரோ, பிஹெச்டி அஸ்ட்ரோ போட்டு பாருங்க, கண்டிப்பா புதன் பலமா சேவி புகழ் அடைஞ்சிடலாம். அடுத்தது குருவோட நட்சத்திரத்துல கிரகம் இல்ல, குருவோட நட்சத்திரத்துல கிரகம் இல்ல, மீது 2 இருக்குங்கயா, குரு இல்லைங்கயா. அப்ப நான் குருவுக்கு என்னங்க பண்றது? துட்டு வேணும் இல்ல, என்ன ஜாதகம் பார்த்தாலும் நமக்கு என்ன வேணும்? துட்டு வேணும். துட்டு இல்லைன்னா போற கட்டிடுவாங்க. அப்ப துட்டு வேணும், குருனுடைய பலமும் நமக்கு வேணும். அப்ப ஒரு ஜோதிடம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய கிளைண்ட் நிறைய வரணும், உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடையணும். ஏன்னா என்னைக்குமே கிளைண்ட் அதிகமாக தான் பணம் சம்பாதிக்க முடியும். அப்ப அந்த ஒரு விஷயத்துல வரும்போது குருனோட நட்சத்திர கிரகம் இல்ல அப்படின்னு பட்சத்துல இருந்தா உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருநாதருடைய பெயரை உச்சரிங்க, இல்லைன்னா குரு வாழ்க குருவே குருன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. சூப்பரா வரும், கண்டிப்பா வரும், ஜோதிடம் அற்புதமா வரும். குரு வாழ்க குருவே துணை. ஏன்னா 10 குருமார் இருப்பாங்க, ஒருத்தர் பேரை சொல்லிட்டு ஒருத்தர் பேரை சொல்லினா சங்கடமாயிரும். எல்லாத்துக்கும் ஒரே லைன், குரு வாழ்க குருவே துணை, வேலை. சரி, அடுத்தது கேது நட்சத்திர கிரகம் இல்ல, இது என்ன பண்றது பலப்படுத்துறது அப்படின்னா, என்னைக்குமே கேது நட்சத்திர கிரகம் இல்ல அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு ஜோதிட சங்கத்திலேயோ மற்ற இடத்துலயோ போனீங்கன்னா உங்களுடைய தகுதி நிலையை பாராட்டி ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட ரத்னா அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த பட்டத்தை உங்க பேருக்கு முன்னாடி போடுங்க, கேது வேலை செய்யாது. சரிங்களா? அப்ப ஒரு ஜோதிடரா ஆகணும்னா இது 3 வேணும். இந்த 3ல 1 குறையாதான் அது நிறைவாக மாற்றிக் கொள்வதற்கு இந்த வழிமுறையை பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உங்களால அடைய முடியும் அப்படின்றது ஆணித்தரமாக என்னால சொல்ல முடியும். ஏன்னா இதை செஞ்சு நிறைய மாணவர்களுக்கும் நான் கொடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட எங்கிட்ட 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேரடியாக ஆன்லைன் மூலமாக எங்கிட்ட உலக நாடுகள் முழுவதும் பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்றைக்கும் கரண்ட்ல மாணவர்கள் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை, எம்எம் சிஸ்டம், மருத்துவ ஜோதிடம், அடுத்து ஜோதிட பலன் சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாம டிப்ளமோ, பிஏ, எம்ஏ, பிஹெச்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சதை பத்தி ஐயா சொன்னார், சௌரிராஜன் ஐயா. அதையும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் பிஹெச்டி முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டவர்க்கத்தின் மூலமா தான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன். அஷ்டவர்க்கத்துல துல்லியமா என்னால ஒரு ஜாதகத்தை கொடுத்தா வெறும் அஷ்டவர்க்கத்தை மட்டும் வச்சு இவங்க டாக்டர் ஆக முடியுமா முடியாதா, வெளியூர்ல போய் குடியுரிமை வாங்குவாங்களா, ஏன் இவருக்கு மேரேஜ் வந்து லேட் ஆகுது அப்படின்றது
வெறும் அஷ்டவர்க்கத்தை மட்டுமே வச்சு என்னால் பலன் சொல்ல முடியும். கிரகத்தில் எடுக்க முடியும். அஷ்டவர்க்கத்தை மட்டும் இதுதான் நான் டாக்டர். அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் யார்ட்டையும் வெளியே சொல்லித்தர கிடையாது. ஏன்னா புக்கே வந்து நான் வாங்கி போல 1 மாதம் ஆச்சு. அதனால வந்து இது வருகின்ற மாநாடு டிசம்பர் மாசத்துல நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவிப்பு சார்பாக ஒவ்வொரு வருடமும் பிரம்மாண்டமான முறையில விழா நடக்கும். இது எல்லாருமே யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க நம்ம மகரிஷி நடத்துற விழாவுக்கு நல்ல அற்புதமா நடக்கும். இங்க இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய ரவிக்குமார் ஐயாட்ட நான் சொல்றேன், அழைப்பதிலும் கண்டிப்பா சங்கத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த விழாவில் வந்து நீங்க கலந்துக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தமிழ் மாசத்திலையுமே 2வது செவ்வாய்க்கிழமை என்று வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையத்தில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவிப்பு சார்பாக இதே போன்ற மாதாந்திர கருத்தரங்கம் இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்முடைய தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் வந்து தலைமை தாங்குறாரு. சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய ரவிக்குமார் ஐயா அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக இந்த மாத குடும்பத்தில் வருகை புரியிருக்கிறாரு. அதே மாதிரி பிரகாஷ் தாந்திரிகத்தில் பேசக்கூடிய பிரகாஷ், இன்னும் நிறைய குருமார்கள்லாம் வந்து கலந்து கொண்டு நம்ம சுந்தராஜன் ஐயா அவர்களும் வராரு. ஸோ ஐயா போன மாதம் வந்தாரு. அதுலேயும் நிறைய விஷயங்கள் நிறைய தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையா நான் சொன்ன விஷயத்தையும் அப்பப்போ திருமணை வேலை செய்து அப்பப்போ கைத்தட்டி அப்பப்போ தூக்கி அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவிப்பின் சார்பாக எப்பொழுதுமே நான் ஒரு விழாவுக்கு போனா ஒரு சின்ன சிறப்பு செய்யறதுங்கிறது என்னுடைய வழக்கம். சின்ன ஏரியா எங்களுடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவிப்பினுடைய பொறுப்பாளர் நம்முடைய சின்ன ஐயர் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். பள்ளி தங்கையா ரிப்போர்ட். எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவிப்பின் சார்பாக நம்முடைய தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு சிறப்பு செய்ய இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாம ஏன்னா இந்த சங்கத்தை நடத்தணும்னா பெரும் நிதி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப நான் மட்டும் சொல்றது மட்டும் இல்ல, மற்றவர்கள் யார் வந்தாலும் சரி ஒரு சங்கத்தை எடுத்து வழிகாட்டணும்னா நிதி தொடர்ந்து கிடைச்சா மட்டும்தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும். அந்த வகையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களால முடிஞ்ச மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவிப்பின் சார்பாக ரூ. 2500 அவருடைய அப்படியே ஐயா அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. ஏன்னா மைக் ஆஃப் பண்ணிட்டு தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்கிறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த மாரி மேலும் மேலும் நிறைய கருத்தரங்க மீட்டிங் நடத்தி நிறைய ஜோதிடர்களை உருவாக்க வேண்டும். நல்ல ஒரு தெரியாத விஷயத்தை கூட தெரிந்து கொள்வதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த கருத்தரங்கத்திற்கு எங்க நடந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே நீங்க கலந்து கொண்டு பயன்பெறுங்க. அது மட்டும் இல்ல, இந்த முதல் முறையா அதாவது வந்து இதுல அகத்தியர் ஜோதிட நிலையத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட வித்தியாலயத்துக்கு துவக்க விழாவுக்கு வந்து நான் வந்திருந்தேங்க.
அதாவது அழைப்பதில் இல்லை அப்படின்னாலும் அந்த அன்னைக்கு நம்ம தங்கவண்டினையா வர சொல்லி இருந்தாரு அப்படின்னு சொல்றதுக்கோசரம் அன்னைக்கு நான் வந்திருந்தேன். அதே விஷயத்துல வந்து பாருங்க, இங்க வந்துட்டு திரும்ப தங்கவண்டினைய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அங்க வராரு, நீங்க வாங்கன்னு சொல்றதுக்கோசரமா இந்த மாச கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன். இதுல என்னன்னா, அந்த பிரபஞ்ச ஆற்றல் இயற்கையா அதை தானா நடத்தும், இங்கதான் போகணுன்றது ஏற்கனவே பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது அப்படின்றது இதுக்கு ஒரு உதாரணம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த எம்எம் சிஸ்ட புத்தகம் ஜோதிட விடிவெளின்ற புத்தகம் வந்து ஒரு 4 புத்தகம் இருக்குது இங்க கொண்டு வந்தல. விருப்பம் உள்ளவர்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்மளுடைய சின்ன ஐயர்கிட்ட கொடுத்துட்டு வாங்கிக்கிங்க. அதை அவர்கிட்ட கொடுத்து, ஐயா அந்த புக் அதில் இருக்குது, எடுத்து கொடுத்துருங்க. 360 ரூபா இந்த புத்தகம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க, நான் சொன்னது சின்னதுதான், இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் அவர் வந்து விளக்கத்தை கொடுக்கணும். விளக்கத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லை, ஏன்னா அடுத்ததும் பேசணும். அதுக்கோசரம் வந்து இது எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க அப்புறமேட்டு மைக்ல வந்து சொல்லிடுங்க. சரிங்களா? ஓகே, மகிழ்ச்சி, நன்றி. இவ்வளவு நேரம் வரைக்கும் என்னுடைய அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்ற நிர்வாக குழு பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் நிறைவாகட்டும். ஏன் கை தட்டலாமே, சிறுமூல அப்பதான் வேலை செய்யும். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம் நிறுவனர் மற்றும் தலைவர் முகுந்தன் முரளி ஐயா எம்என் சிஸ்டரோட புக்கை வந்து சில எம்என் சிஸ்டரோட விதிகளை வந்து அற்புதமாக நமக்கு சொல்லி கொடுத்து எப்படி பார்க்கணும், எந்தெந்த நட்சத்திர சாரம் இல்லைன்னா எப்படி, எது கிடைக்கும் எது கிடைக்காது, ஜோதிடர்களுக்கு எது முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்து நிகழ்ச்சி நமக்கு வந்து அவரை பாராட்டி நம்மளுடைய சங்க தலைவர் திருதி ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களும், வேலூரை சேர்ந்த பாலா ஐயா அவர்களும், பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த சந்திரசேகரன் ஐயா அவர்களும், தங்க அருணாச்சலம் ஐயா அவர்களும் மேடையில் அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். முகுந்தன் முரளி ஐயாவுக்கு ஜோதிட ஆர்வலர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் திருத்துறைப்பூண்டி ஐயா அவர்கள், கே ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துவார். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி இந்த மேடையிலே துவக்க விழாவிற்கு வந்திருந்தேன். அதுபோல 3வது கருத்தரங்கம், இன்னைக்கு 4வது கருத்தரங்கம் வந்திருந்தோம். இந்த கருத்தரங்கம் மிக சிறப்பாக வரணும்னுட்டு அடிக்கடி டெய்லி அவருக்கு ஜெயக்குமார் சாருக்கு டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவர் எப்படி நினைக்கிறார் என்ன உடனே தெரியாது. அதனுடைய விளைவு இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த அரங்கம் 80% விழுக்காடு மிக உயர்ந்த நிலைக்கு போயிட்டு 81 வயசு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் வந்து 120 வயசுக்கான பேச்சு இன்னைக்கு இந்த மேடையில் பேசிட்டு போயிட்டார். அதே மாதிரி இன்னைக்கு எல்லாமே ஹைலைட்ஸா இருந்தது. ஐயா மரியாதைக்குரிய முகுந்தன் முரளி ஐயா சொன்னாங்க, நானும் அன்னைக்கு வந்து தங்கபாண்டியன் ஐயா தலைமை இருக்கிறாருன்னுட்டுன்னு. ஐயா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் பள்ளிப்பாளையத்தில் பேச போறேன், அங்கே பக்கம் அங்கே இருக்கிற நீங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கே பேசுறாங்கன்னு சொல்லல. ஆமா, நான் இப்போ வந்து ஐயாவோட மாணவராக இருக்கிறேன். இந்த மேடை தான் எனக்கு அவர் அறிமுகப்படுத்திச்சு. அதனால இப்போ தொடர்ந்து அந்த வகையில் நிறைய
ஆசான்கிட்ட எல்லாம் படிச்சுட்டேன். இப்போ போக வழி கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு அந்த வகையில் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுடைய அந்த புத்தகம் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது எனக்கு ஜெயக்குமார் ஐயாவும் இந்த அறக்கட்டளையும் எனக்கு அந்த வாய்ப்பை தேடி தந்ததற்கு இந்த அறக்கட்டளைக்கு மனதார என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றேன். எல்லாத்துக்கும் ஒரு அன்பான ஒரு அறிவிப்பு. இந்த எம்எம் சிஸ்டத்துல கற்றுக்கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷம். வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற சனிக்கிழமை அன்னைக்கு புது பேட்ச் 6வது பேட்ச் ஆரம்பமாக இருக்கிறது. 6 மாச கோர்ஸ். அதே மாதிரி எம்எம் சிஸ்டத்திலேயே மருத்துவ ஜோதிட பயிற்சி வகுப்பும் நடைபெற இருக்கின்றது சனிக்கிழமை அன்னைக்கு. வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் டைம்ல 6 to 7:30, 7 to 9. ஸோ இந்த 1.5 மணி நேர வகுப்பு. மாச கட்டணம் 600 ரூபா, 700 ரூபா தான். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா இந்த வகுப்புலையும் கலந்து கொண்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். சரிங்களா? நன்றி. செல்போன் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. 90 92 78 78 67 9092787867. நன்றி.